திட்டுது, அம்மாவையும் திட்டுதுப்பா. அதுவும் இல்லாம எங்களையும் சேர்த்து திட்டுதுப்பா. ஏன் திட்டுது, எதுக்கு திட்டுதுனே தெரியலப்பா. ரோட்ல எதனா தீனி போச்சுன்னா கேட்டோன்னா அப்படி கரைச்சு கரைச்சு கொட்டுதுப்பா அந்த கிழவி. உங்க அப்பையும் கொடுத்து வச்சிருக்கானா, இல்ல உங்க ஆத்தா கொடுத்து வச்சுட்டு போனாலா, இல்ல வர போறப்ப என் கையில காசு கொடுத்துட்டு போறாளா? எதுவுமே இல்ல, இங்க வந்து உங்களை தள்ளி விட்டு என் உயிரை வாங்குறாங்கன்னு சொல்லுதுப்பா அந்த கிழவி. அதுக்கப்புறம்ப்பா இந்த கிழவிக்கு எதனா வேணும்னா நைஸாக எங்களுக்கு தீனி வாங்கி கொடுத்துட்டு உங்கள் அப்பையும் எவ்வளோ சம்பாதிக்கிறான், உங்கள் ஆத்தாக்காரி என்ன பண்ணுறா அப்படிலாம் கேட்குதுப்பா அந்த கிழவி. பார்த்தா உங்களையும் அம்மாவையும் ரொம்ப பேசிக்கிட்டே இருந்துச்சா, கடுப்பாயிட்டு கீழே எண்ணெய் ஊற்றி விட்டோம், கிளவி வலிக்கு விழுந்துருச்சுப்பா. ஏம்மா வந்துட்டு எத்தனை தடவை சொல்கிறது, எதுவாக இருந்தாலும் என்கிட்ட கேளு. இந்த பிள்ளைகள் இருக்கும்போது இப்படி பேசாத வைக்காதன்னு வந்துட்டு எத்தனை தடவைமா சொல்லிட்டு போவேன். ஏமா இப்படி இருப்ப நீ? ஆமாம், அப்படியே உலகத்தில் நடக்காதது நீ எதுவும் என்கிட்ட சொல்கிறியா, எல்லாத்தையும் மறைக்கிற. அதனால தான் இந்த பிள்ளைகள்கிட்ட கேட்டேன். அதுக்கு மீட்டும் குட்டி தாத்தாடுங்க எதுவுமே சொல்ல மாட்டேன்ருச்சுங்க. ஊருக்கு வந்தால் பிள்ளைங்க உங்கள்கிட்ட நல்லது கற்றுப்பாங்கன்னு தான் நான் கொண்டு வந்து ஊரில் விட்டேன். ஆனால் நீங்கள் வந்துட்டு தொல்லைங்க நினச்சி அதுங்களை போட்டு இப்படி திட்டி வாட்டி வதக்குனீங்கன்னா நாங்கள் எப்படி இனிமேல் ஊருக்கு